எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இந்த உருண்டை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்தும் கருப்பட்டியும் உளுந்தும் சேர்ந்து வந்து கருப்பு உளுந்தை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கருப்பு உளுந்து வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வந்து அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு சுவிட்சை வந்து ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் வந்து அந்த இதை வந்து திருகி விட்டுட்டு நான் எத்தனை டெம்பரேச்சரை எத்தனை நிமிஷம் வரணுங்கிறத வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட்டுன்னு அதை அமுக்கிடுங்க. அமுக்கினோடனே வந்து அது கடைசியில் எண்டுன்னு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. திரும்பி வந்து அந்த கருப்பு உளுந்தை எடுத்து எடை போட்டு பாருங்கள். 200 கிராம் சுச்சம் இருக்கும், எடை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி வந்து தனியாக ஒரு எடுத்து அதை சுத்தியில் வச்சு உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து எடை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து இந்த கருப்பு உளுந்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதை வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, நன்றி. அப்புறம் கருப்பட்டியை எடுத்து உடச்சி வச்சதை எடுத்து அதில் போட்டு அதையும் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் ஒரு சுற்றி அடித்து விட்ருங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் எடுத்து ஒரு பெரிய பேனில் கொட்டிட்டு அதில் வந்து நெய்யை எடுத்து ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்து உருண்டையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. வயசானவங்களுக்கு வந்து தண்ணி ஏதாவது இருந்தால் தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து அதை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. வயசு பொண்ணுங்களுக்கு வந்து அந்த நெய்யை ஊற்றி வந்து பிணைஞ்சி எடுத்து கொடுங்க. குழந்தை பெற்றவங்களுக்கும் கொடுங்க. நன்றி.